காலத்தில் நாம் கட்டுற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 20 வருஷத்துலேயே விரிசல் விடுது. ஆனால் 2600 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன சிமெண்ட் மூட்டையும் இரும்பு கம்பியும் இல்லாத காலத்தில் நம்முடைய தமிழர்கள் கட்டிய சுவர்கள் இன்றும் கீழடியில் அப்படியே கம்பீரமாக நிற்குது. இது எப்படி சாத்தியம்? இங்கே தான் ஒளிஞ்சிருக்கு நம்ம முன்னோர்களின் மெட்டீரியல் சயின்ஸ் அறிவு. கீழடி ஆய்வாளர்கள் கண்டெடுத்த வீடுகளின் சுவர்களை ஆராய்ந்த போது அவை வெறும் செங்கற்களை வைத்து மட்டும் கட்டப்படவில்லை என்று தெரிய வருகிறது. அந்த செங்கற்களை ஒன்றோடு ஒன்று இணைக்க அவர்கள் பயன்படுத்திய பிணைப்பு பொருள் சுண்ணாம்பு மற்றும் சில இயற்கை பொருட்கள் கலந்த ஒரு விசேஷமான கலவை. இந்த கலவை காலப்போக்கில் கல்லை விட வலிமையாகவும் மழை மற்றும் வெயிலை தாங்கும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவசமாகவும் மாறியிருக்கிறது. அதனால் தான் பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அந்த சுவர்கள் இன்றும் சிதையாமல் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த செங்கற்களின் அளவை கவனிச்சிருக்கீங்களா? 2600 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தரம் வாய்ந்த அந்த செங்கற்களின் அளவை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு நகரத்தையே திட்டமிட்டு சுகாதாரமான வடிகால் வசதியுடன் இவ்வளவு உறுதியான கட்டிடங்களோடு கட்டியது என்பது அன்றைய தமிழன் வெறும் வேட்டைக்காரன் மட்டுமல்ல, அவன் ஒரு மாபெரும் சிவில் இன்ஜினியர் என்பதற்கு சாட்சி. இன்னைக்கு நாம் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையை அழிக்காம சுற்றுச்சூழலோடு இணைந்து காலம் கடந்து நிற்கும் நகரங்களை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்களின் தொழில்நுட்பம் இன்றைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால்தான்.